Hello students, இன்னைக்கு 10th Maths Chapter 3ல exercise 3.8ல first sum பார்க்கலாம். Question பாருங்க. Find the square root of the following polynomial by division method. So division methodல square root கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. First subdivision செய்யலாம். X power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் பவர் 4 கிடைக்குமா? ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. ஸோ கேன்சல் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே எழுதணும். மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2x ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதை அங்கே எழுதிட்டு, ஸோ இதில் என்ன நம்பர் வரணும்னு பார்க்கறதுக்கு இந்த 2x ஸ்கொயரையும் மைனஸ் 12x கியூபையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். மைனஸ் 12x கியூப் பை 2x ஸ்கொயர் போட்டு பார்க்கணும். மைனஸ் 12x கியூப் பை 2x ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2 6 2 சார் 12 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ் 6x எடுத்துக்கலாமா? ஸோ இங்கேயும் மைனஸ் 6x போடணும், இதுலேயும் மைனஸ் 6x போடணும். ஓகே, ஸோ மைனஸ் 6xஆல் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 6x 6 2 சார் 12 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் 6x இன்ட்டு மைனஸ் 6x என்ன வரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா 6 6 சார் 36 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் மைனஸ் 12x கியூப் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 42x ஸ்கொயர் சாரி ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 6x ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே எழுதணும். மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x இருக்கா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x இன்ட்டு 2. ஸோ 6 2 சார் 12 மைனஸ் 12x 2x ஸ்கொயர். ஓகே, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 12x. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன டேர்ம் வரும்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு இதில் உள்ள ஃபஸ்ட் டேர்மையும் இதில் உள்ள ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 6x ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? 1 2 is 2 3 2 சார் 6. ஸோ 3 இருக்குது. ஸோ இதில் ப்ளஸ் 3 போடணும், இங்கேயும் ப்ளஸ் 3 போடணும். ஓகே, ஸோ ப்ளஸ் 3ஆல் இந்த டேர்ம்ஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 இன்ட்டு 2 6 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ஸோ 6x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் 12 36 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 36x வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 3 9. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணால் வேல்யூ 0. ஓகே, 6x ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் 0 மைனஸ் 36x ப்ளஸ் 36x ப்ளஸ் 9 மைனஸ் 9 இருக்குது. ஸோ வேல்யூ 0. ஸோ ஸ்கொயர் ரூட் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஓகே, x power 4 square root of x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 equal to modulus of x square minus 6x plus 3. Okay, next second subdivision பார்க்கலாம். So subdivision 2 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 37x square minus 28x cube ப்ளஸ் 4x power 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை ஆர்டர் படி எழுதலாமா? மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு 4x power 4 மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர் plus 42x plus 9. Okay,
ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் லாங் டிவிஷன் மெத்தடில். 4x power 4 minus 28x cube plus 37x square plus 42x plus 9. ஓகே, ஸோ இதை வந்து 4 வந்து 2 into 2 போடலாமா? 4 வந்து 2 ஸ்கொயரா? ஸோ 2 into 2 x power 4 x square into x square போடலாமா? ஓகே, ஸோ 2 2s are 4 x square into x square x power 4. ஸோ 4x power 4. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே எழுதணும். minus 28x cube plus 37x square. ஓகே, ஸோ 2x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2x square into 2. ஸோ 2 2s are 4 4x square. ஓகே, ஸோ 4x ஸ்கொயர் அங்கே போடணும். நெக்ஸ்ட்டு இதில் உள்ள ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 28x cube divided by 4x square. ஸோ 7 4s are 28 7 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் x ஸ்கொயர் x cube கேன்சல் பண்ணும்போது -7 இருக்கும். ஸோ இதில் -7x. ஓகே, ஸோ இங்கேயும் -7x போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு -7xஐயும் 4x ஸ்கொயர் -7xஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 into -7 into 4 -28 x square into x cube minus plus plus 7 7s are 49 x square. ஓகே, ஸோ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே, ஸோ -28x cube plus 28x cube கேன்சல் ஆயிருமா? நெக்ஸ்ட்டு 49லேருந்து 37 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -12x square plus 42x plus 9 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் கீழே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2x square minus 7x 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னது? 2 2s are 4 4x square minus 7 into 2 14x. ஓகே, ஸோ இதில் பக்கத்தில் என்ன டேர்ம் வரும்னு பார்க்கறதுக்கு 4x ஸ்கொயரையும் -12x ஸ்கொயரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ -12x square divided by 4x square. ஸோ x square கேன்சல் ஆயிருமா? ஸோ 1 4 is 4 3 4s are 12. ஸோ -3 இருக்குது. ஸோ -3 இதுலேயும் போடணும், இதுலேயும் -3 போடணும். நெக்ஸ்ட் இந்த -3ஆல் இந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -3 into 4x ஸ்கொயர்னா -12x ஸ்கொயர். 4 3s are 12 மைனஸ் இருக்கிறதுனால -x ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு -3 into -14. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 42 கிடைக்கும். ஸோ மைனஸ் ப்ளஸ் 42x. நெக்ஸ்ட்டு -3 into -3 + 9. ஓகே, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 0. ஓகே, ஸோ ஆன்சர் என்னது? -2x square minus 7x minus 3. ஓகே, square root of 4x power 4 minus 28x cube plus 37x square plus 42x plus 9 equal to modulus of 2x square minus 7x minus 3. Okay, next third subdivision பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x power 4 plus 8x square plus 1. ஸோ இதோடைய வேல்யூ என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாமா? 16x power 4. ஸோ எக்ஸ் கியூப் இல்லையா? ஸோ 0x cube போட்டுக்கலாமா? ப்ளஸ் 8x square. ஸோ எக்ஸோடைய வேல்யூக்கு பதிலாக 0x போட்டுக்கலாம் ப்ளஸ் 1. ஸோ 16 எப்படி எழுதலாம்? 4 4s are 16. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஸோ 4 4s are 16 x square into x square x power 4. ஓகே, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு டேர்மை கீழே எழுதணும். 0x cube ப்ளஸ் 8x square. ஓகே, ஸோ இந்த 4x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 2s are 8x square. ஸோ அதை அங்கே எழுதணும். நெக்ஸ்ட் இதில் பக்கத்தில் என்ன டேர்ம் வரும் பார்க்கறதுக்கு
இந்த 0x² x³ டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0x கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் 0x. ஸோ 0x³ ப்ளஸ் 0x². ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது x² மட்டும் இருக்கும். ஸோ இதில் உள்ள 2 டேர்மையும் கீழே இருக்கணும். ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 4x² 12 மல்டிப்ளை பண்ணும்போது 8x². தொடப்பிட்டு